உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதி நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, கிரகங்கள் இப்படி இருந்தால் செல்வம் சேரும் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை ஆராய வேண்டும். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். 11/6/1976 காலை 11:34 மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செல்வ செழிப்புடன் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். அதற்கு என்ன அமைப்பு, அதற்குண்டான மூலநூல் சொல்லுகின்ற பாடல் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதகர் சொன்னது போல் 11/6/1976 11:34 காலை மதுரையில் பிறந்தவர். சிம்ம லக்னம், 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் கேது குரு, 10ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சூரியன், 12ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். ஜாதகர் பிறந்தது சனி திசையில் 3 வருடம் 3 மாதம் 9 நாள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இப்போ இவருக்கு நடப்பில் சூரிய திசையில் குரு புத்தி இப்போ இவருக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இவர் நல்ல செல்வ செழிப்புடன் இருப்பார். மேலும் இவர் சேர்க்கும் செல்வம் அனைத்தும் நிலைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல நூல் பாடல் பார்த்திங்கன்னா ஜாதக கணிதாமிர்தம் அப்படின்ற நூலில் இந்த பாடல் இருக்கிறது. இந்த பாடல் பார்த்திங்கன்னா, இருந்த தனத்தானத்தோனும் லாபத்தோனும் கர்மத்தோனும் பொருந்த நட்பாட்சி உச்சம் கேந்திர திருகோணம் போத நிறந்த ஈராறில் உள்ளோன் வழியின்றி முறிந்து போகில் வருந்தனம் வந்ததெல்லாம் சச்சிதம் ஆகும் தானே அப்படின்றது பாடல். இன்னும் ஒரு தடவை சொல்கிறேங்க. இருந்த தனத்தானத்தானும் லாபத்தானும் கருமத்தோனும் பொருந்த நட்பாட்சி உச்சம் கேந்திர திருகோணம் போத நிறந்த ஈராறில் உள்ளோன் வழியின்றி முறிந்து போகில் வருந்தனம் வந்ததெல்லாம் சஞ்சிதம் ஆகும் தானே அப்படின்றது இந்த பாடல். இந்த பாடலுடைய சாராம்சம் பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும், லாபத்தோன் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியும், கர்மத்தோன் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியும் இவர்கள் கூடி கேந்திர திருகோணத்தில் இருந்து அதில் ஒருவர் ஆட்சி பெற்று இருந்தால் அவங்களுக்கு வந்த செல்வம் நல்லபடியாக வந்து சேரும். அதே போல் 12ஆம் அதிபதி பலவீனம் பெற்று இருந்தால் ஜாதகர் சம்பாதிக்கிற செல்வம் அனைத்தும் நிலைக்கும் அப்படின்றது இந்த பாடலுடைய சாராம்சமாக இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்ம லக்னம் 2-11 உடைய புத பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் கூட 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். கூடவே லக்னாதிபதியும் தொடர்பில் இருக்கிறார். லக்னாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இந்த 2-10-11 அப்படின்ற சேர்க்கை இருக்குது. சொன்னது போல் 12ஆம் அதிபதியாகிய சந்திரன் இங்கே நீசமாக இருக்கிறார். அப்போ இந்த பாடல் சொன்னபடி 2-10-11ஆம் அதிபதிகள் கூடி கேந்திரத்தில் நின்று ஒரு கிரகம் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு நல்ல செல்வம் சேரும் அப்படின்றது இருக்குது. இதில் குறிப்பாக அந்த வயதில் அந்த திசைகள் வரணும். இப்போ இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா சனி திசையில் 3 வருஷம் இருக்க பிறந்திருக்கிறார். அதுக்கப்புறம் நடந்தது புதன் திசை நடந்தது கேது. அந்த திசையும் சேர்த்தா 26 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சுக்கிர திசை 20 வருஷ திசை இவருக்கு நல்லபடியாக இருந்திருக்கு. 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று அவர்களுடன் லக்னாதிபதி திக்பலம் பெற்று 2-11 உடைய புதனும் அங்கே சேர்ந்து அந்த 20 வருஷ திசை இவருக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் குழந்தை பேரையும் மனைவியால் செல்வ செழிப்பையும் நல்லபடியாக அவருக்கு கொடுத்துருக்கிறது. அடுத்து இந்த சூரிய திசையும் பார்த்திங்கன்னா அங்கே நல்ல திக்பலமாக இருக்கிறதால அந்த சூரிய திசையிலையும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக லக்னாதிபதி திக்பலம் பெற்று லக்னத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யார்? பூர்வ புண்ணியாதிபதியாகிய குரு பகவான் லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்க்குறது விசேஷம். அதே மாதிரி ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தில் இருந்து லக்னத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். லக்னமும் வர்க்கோத்தமமாக இருக்குது, இங்கே ராசியும் வர்க்கோத்தமமாக இருக்கிறதால இவருக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நீங்கள் ராசிக்கும் பார்த்திங்கன்னா ராசிக்கு 10-11ஆம் அதிபதி
7ஆம் அதிபதியை கூடி 7ஆம் அதிபதி ஆட்சியில் இருக்கிறார். அப்போ மனைவி மூலமும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு, மனைவி தனியாக அவங்க இன்னொரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அவங்க மூலியமும் நல்ல ஒரு வருமானம் இவருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இங்கே பாக்யாதிபதி செவ்வாய் வந்துட்டு நீசமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவர் அம்சத்தில் உச்சம் பெறுகிறார். அவர் தான் வீடு கொடுத்தவர் யாருக்கு? கேதுவுக்கும் குருவுக்கும். அப்போ அந்த வீடு கொடுத்தவர் அம்சத்தில் வரும்பொழுது உச்சமாக இருக்கிறாங்க. அதே போல் அந்த குருவுக்கும் கேதுக்கும் சாரம் கொடுத்த சுக்கிரனும் அங்கே ஆட்சியாக இருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, பொதுவாக குருவும் கேதுவும் கூடி கேந்திர கோணத்தில் நின்று வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் பலம் பெற்றால் ஜாதகர் கோடீஸ்வரராக திகழ்வார். கேதுவோட அல்லது ராகுவோட குரு பகவான் கூடி கேந்திர கோணத்தில் இருந்தால் அந்த கேதுவோ அல்லது ராகு திசையோ நடந்தால் அது யோக திசையாகத்தான் அமையும் அப்படின்றதுக்கும் பாடல்கள் இருக்கின்றது. ஒருவருக்கு செல்வம் சேர வேண்டும் அப்படின்னா தனாதிபதி லாபாதிபதி பலம் பெற வேண்டும், தொழில் காரகன் 10ஆம் இடத்ததிபதியும் பலம் பெற வேண்டும், இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதியும் பலம் பெற வேண்டும், விரையாதிபதி பலம் இழக்க வேண்டும் அப்படின்ற அமைப்பு இந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இது மூலமும் உங்களுக்கு நிறைய ஜோதிட விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மீண்டும் இதை போல நாம் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம். தொடர்ந்து இது போல பதிவில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.